வணக்கம். இன்னைக்கு நம்ம இயற்கணிதத்தை பற்றி பார்க்க போகிறோம். இயற்கணிதத்தை நம்ம கணக்குகளாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இயற்கணிதம்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இனிமேல் ஒவ்வொரு சாப்டரை பற்றியும் அது எதுக்கு பயன்படுது நம்ம படிக்கிறோம், ஆனால் எதுக்குன்னு தெரியாமே படிக்கிறோம். அதனால் அதனுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத புரிஞ்சு படிக்கிறதுக்காக அந்த ஹெட்டிங்கோடைய விளக்கங்கள் அடுத்து சொல்ல போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயற்கணிதம். இயற்கணிதம்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எல்லாம் எக்ஸ் ஒய் இப்படி வருதா, இதை பார்த்து நிறைய பேர் பயந்துடுறாங்க. உதாரணமாக ஒரு நல்ல பையன் வந்து 5th 4th நல்லா படிச்சுட்டு வந்துட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா ஒரு 7th 8th மேலே பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன் மார்க் கம்மியாக ஆரம்பிக்குதுன்னா எக்ஸ் ஒய் வர ஆரம்பிச்சிடும். எக்ஸ் ஒய் வர ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு வந்து அது புரியறதில்ல. ஏன்னா இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கும். திடீர்னு வந்து நம்பர்ஸ்ல இருந்து அப்படியே எக்ஸ் ஒய்னு ஒரு மாற்றம் வந்திருக்கும். அந்த மாற்றத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதோடைய அடிப்படை புரிஞ்சுக்கிறதுனால அங்கே உங்களுக்கு ஒரு தடை மாதிரி ஏற்படும். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த டெவலப் ஆகி போயிடுவாங்க. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அல்ஜிப்ரா வந்த பிறகு மேத்ஸே அப்படி பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. மேத்ஸ் அந்தளவுக்கு வளர்ச்சி அடையுதுன்னா அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு அல்ஜிப்ரா மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்புறம் விதமாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த அல்ஜிப்ராவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி புரிஞ்சுட்டோம்னா கணக்குகள் போகிறதுக்கு எளிதாக இருக்கும். இப்போ இந்த அல்ஜிப்ரான்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு விஷயம் தெரியல. அப்போ அதில் என்ன செய்யறது, நம்ம அப்படியே அதை விட்டுறோம். ஆனால் அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. அப்போ அப்படி முழாமல் வச்சுட்டு அப்படியே பார்க்கும்போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால அதுக்கு ஒரு இது வைப்போமா, அதுதான் எக்ஸு. எனக்கு ஏதாச்சும் ஒன்று தெரியலன்னா நான் எக்ஸ்ன்னு வச்சுக்குவேன். நிறைய பேருக்கு அந்த எக்ஸுக்கு என்ன மீனிங்னே புரிய மாட்டேங்குது. அதனால தான் ஒரு ஈக்குவேஷனை பார்த்துட்டு அந்த ஈக்குவேஷனை பார்க்குறாங்க, அதை புரிஞ்சுக்கிற முடியல அவங்களால. முதல்ல எக்ஸ் பிளஸ் 2 = 10 வச்சுக்கோங்க, இப்படி இருக்கு. இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் அப்படியே வச்சுட்டு பார்க்குறோம், ஒன்றுமே புரியாமல் கவனிக்கிறோம். ஏதோ ஒரு எக்ஸ்னா ஏதோ ஒரு தெரியாத நம்பர். அப்போ தெரியாத நம்பரோட ஒரு தெரியாத நம்பரோட 2 கூட்டினா 10 வரும். எந்த நம்பரோட 2 கூட்டினா 10 வரும் சொல்லிடுறீங்க நீங்கள் 8. இப்போ பாருங்க, அல்ஜிப்ரா எல்லாத்துக்குமே தெரியுது. சார் அடிக்கடி தான் சொல்லுவார், உங்களுக்கு எல்லா கணக்கும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு தான் வந்து ஒரு ஸ்கூல் புக்கில் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ யோசிச்சு பாருங்க, இது நம்மளுக்கு எதுக்குமே தெரியும்ல. இப்போ நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க எக்ஸ் பிளஸ் 2 = 10 கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் இப்படி கேட்டால் ஒரு எண்ணுடன் 2 கூட்டினா 8ன்னு கேட்டால் சொல்லிடுறீங்க, கணக்கே போடாமல். இதே ஸ்கூலில் என்ன சொல்லியிருப்பாங்க, இது +2 அந்த பக்கம் -2 ஆகும், அப்போ 10 - 2 8ன்னு போட்டிருப்பீங்க. இது மாதிரி போடும்போது தான் மெத்தடாக போடும்போது கன்ஃபியூஷன் ஆகிக்கிறீங்க. ஆனால் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஆன்சர் பண்ணிடுறீங்க. ஓகேவா? சரி, அப்போ எனக்கு ஏதாச்சும் ஒன்று தெரியலைன்னா அதெல்லாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவேன். அதுதான் இயற்கணிதம். நீங்கள் எக்ஸ்ன்னு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், ஒய் எடுக்கலாம், ஏபிசிடி எது வேணால் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு அது புரியுறது இல்லை. இப்போ இதே கணக்கு P+2ன்னு வச்சுக்கோங்க, 10 வந்துருக்கு. இப்போ P+2 வந்துருக்குன்னா அது Pனாலும் ஏதோ தெரியாத நம்பர். நம்ம எது வேணால் சிம்பிள் ஒரு ஏபிசிடி வச்சுக்கலாம், இல்லை சிம்பிள் வச்சுக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம். அப்போ தெரியாத நம்பர் குறிக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு அடையாளம் யூஸ் பண்ணுறோம். இப்போ இப்படி ஒரு மாற்றம் இருக்கா, இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 12th இப்படிலாம் போட போறீங்க, +1 +2 போகும்போது பார்த்தீங்கன்னா இடையில டெல்டா +2 = 10 கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ நம்ம வாங்கி அந்த புக்கெல்லாம் பார்த்தோம்னா என்னன்னா டெல்டா என்னமோ போட்டுருவோம், முக்கோணம் போட்டு +2லாம் போட்டுருக்காங்க, என்னென்னமோ போட்டிருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனால் திருப்பி அதே தான், டெல்டா +2 10னா இது ஒரு தெரியாத நம்பர், இப்போ 8 தான். ஓகேவா? இதே காலேஜ் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருப்பாங்க, sin +2 = 10 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தா பயமா இருக்கும், இன்னும் பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்கூலாயிரம்லாம் கொடுத்துருக்காங்க, அது +2 போட்டால் 10 வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாமே ஒன்று தான், திருப்பி இந்த சைக்கு வெளியே 8 தான். ஓகேவா? அப்போ நம்ம அந்த எக்ஸ்ன்றது பேர்ல ஏபிசிடி எடுத்துக்கலாம், ஒரு சிம்பிள் எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அல்ஜிப்ரா ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ நம்ம அல்ஜிப்ரானா என்னன்னு பார்த்தோம். எக்ஸ்ன்றது என்ன ஆகுதுன்னா தெரியாத ஒரு நம்பர் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். இது மேலோட்டமாக எடுத்துக்கிட்டோம். இனிமேல் நீங்கள் கணக்கில் எடுத்து பாருங்கள், நீங்களே எல்லா கணக்கும் ஈஸியாக போட முடியும்.
நீங்கள் உங்களுக்கு அதுக்கு ரூல்ஸ் தெரியாமல் கூட நிறைய கணக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க. சரி, இப்போ இன்னொரு இது எடுத்துக்கிடுவோம், வேற ஒரு மாதிரி எடுத்துக்குவோம். அதாவது இன்னும் அவர் அப்ளிகேஷன் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். உதாரணமாக என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு புதிர் கேட்டார். என்ன கேட்டாருன்னா, இரண்டு எண்களை பெருக்கினாலும் 2 எண்களை கூட்டினாலும் ஒரே ஆன்சர் வரும்னு என்கிட்ட கேட்டார். உதாரணமாக பாருங்க, 2 × 2 4, 2 + 2 4. இப்போ 2 சமமாக வருது. ஓகேவா? இதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க, 0 × 0 0. அதனால் 0 சொல்லக்கூடாது அப்படின்ட்டாரு. 0 + 0 = 0. எப்படி வந்துருச்சு? இப்போ 2 நம்பர் பெருக்கினாலும் 2 நம்பர் கூட்டினாலும் ஒரே ஆன்சர் வரணும். ஓகேவா? இது மாதிரி எனக்கு 2 நம்பர் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெவ்வேறாக இருக்கலாம், 2 × 3 இருக்கலாம். அப்படி ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு கேட்டார். நான் போட்டு பார்க்குறேன் எல்லா நம்பரையும். உதாரணமாக பாருங்கள், ஒரு 2 × 3 பெருக்குனா 6 வருது. 2 + 3 5 வருது. சமமாக வரல. 2ஐயும் பெருக்கினேன், 2ஐயும் கூட்டினேன், சமமாக வரல. இது மாதிரி நிறைய நம்பர் போட்டு பார்க்குறேன், எதுலேயுமே வரல. இது நம்பர் ஒரு கடல் மாதிரி பெருசாக போயிட்டே இருக்கும். கடல்னா கூட ஒரு முடிஞ்சிருது, கடல் மாதிரி இல்லை. ஏன்னா கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்பருக்கு என்ன இல்லை, ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. இந்த பக்கமும் போயிட்டு இருக்கு, இந்த பக்கமும் போயிட்டு இருக்கு, முடிவெல்லாம் போயிட்டு இருக்கு. இவ்வளோ நம்பரில் நான் எதாவது கண்டுபிடிக்க இப்போ தான் அல்ஜிப்ரா யூஸ் ஆகுது. நீங்கள் இப்படி தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாகும். இப்போ இதை நம்ம அல்ஜிப்ராவை கன்வெர்ட் பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இந்த அல்ஜிப்ரா வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காக. சரி, இப்போ பாருங்கள், அவர் சொன்னதை நான் அல்ஜிப்ராவை கன்வெர்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அல்ஜிப்ராவை கணக்கில் பயன்படுத்தணும்னா நீங்கள் அதை சென்டென்ஸை அல்ஜிப்ராவை கன்வெர்ட் பண்ண தெரியணும். இப்போ அவர் என்ன சொன்னார், 2 எண்களை பெருக்கினார். 2 நம்பர் தெரியாத நம்பர், ஏன்னு ஒரு தெரியாத நம்பர், பின்னு ஒரு தெரியாத நம்பர். 2ஐயும் பெருக்கினாலும் 2ஐயும் கூட்டினாலும் சமமாக வரணும். 2ஐயும் பெருக்கினாலும் 2ஐயும் கூட்டினாலும் சமமாக வரணும். சரி, அப்போ ஏபி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் ஏவை கொண்டு வந்துடுறேன், அந்த பக்கம் பி இருக்கட்டும். இப்போ நான் ஏவை காமன் எடுத்துறேன். b - 1 = b. அப்போ a = b/b - 1 வருது. ஓகே, ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு பாருங்க. இப்போ வந்து இந்த சைடு போடுறேன். இப்போ a = a கண்டுபிடிக்க போகிறேன். பிக்கு ஏதாவது ஒரு வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? 3ன்னு எடுத்துக்கிறேன். பிக்கு 3ன்னு எடுத்துக்கிறேன். 3/3 - 1 2ஆயிரம். அப்போ a = 1.5 வருது. ஓகே, நான் பி எவ்வளோ எடுத்தேன்? 3 எடுத்தேன். இப்போ இதுதான் ஆன்சர் வந்துச்சு. இப்போ பார்ப்போமா? இப்போ பாருங்கள், 2 நம்பர் பெருக்குவோம். அந்த 2 நம்பர் என்னன்னு முடிஞ்சாச்சு. 3 × 1.5 4.5. 3 + 1.5 4.5 வருதா? 2 சேமாக வந்தது. பெருக்கினாலும் கூட்டினாலும் சேமாக வருது. இது மாதிரி நீங்கள் நிறைய கணக்குகள் இப்போ ஒரு ஆன்சர் தானே பார்த்தோம். இது மாதிரி நிறைய ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ போட புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கும். இப்போ பிக்கு நான் பியோடைய வேல்யூ 11 எடுத்துக்கிறேன். 11/11 - 1 10. அப்போ a = 1.1. அதாவது b = நான் 11 எடுத்தேன், a = 1.1 வருது. இப்போ 2ஐயும் மல்டிபிள் பண்ணி போகுமா? 1.1 × 12.1 1.1 + 11 = 12.1. அப்போ இது மாதிரி நீங்கள் வெவ்வேறு வேல்யூ போட உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, முழு நம்பர்லேயே ஆன்சர் வரல, எல்லாமே பாயிண்ட் வச்சு வருது, டெசிமலில் வருது. அப்போ டெசிமலில் வருதுன்னா நான் எல்லா நம்பரும் எதில் போட்டு பார்த்துட்டு இருக்கேன், முழு நம்பரில் போட்டு பார்த்துருக்கேன், எப்படி கிடைக்கும்? அப்போ அல்ஜிப்ராவில் யோசிக்கும் போது என்னால் அதை கண்டுபிடிக்க முடியுதா? இதுதான் இதோடைய பவர்.